உங்களுக்கு என்ன மாதிரி மேலே கேமராவை ஒரு டைம் டச் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் வரணுமா? இல்லை அதுவும் வேண்டாம், 2 டைம் டச் பண்ணால் கால்குலேட்டர் வரணுமா? அதுவும் வேணாம், லாங் ப்ரெஸ் பண்ணால் கேமரா வரணுமா? கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நாச் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போட்ட வீடியோ உங்களுக்கு எப்போ வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. சேவில் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போ வேணாலும் அந்த வீடியோ தொலைஞ்சு போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சிங்கிள் டச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்ன்றதுனால நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். டபுள் டச் இது பண்ணி கால்குலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது லாங் டச் ஆப்பை நீங்கள் இது பண்ணி கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மேலே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.